கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ரெகோப தீர்க்கதரிசன ஊழியத்தின் சபை சார்பாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. அவர் உங்களை நடத்துவாராக. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தியான பகுதி 1 நாளாகமம் 4 அதிகாரம் 10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பிரைஸ் தி லார்ட். யாபேஸ் என்கிற மனிதன் துக்கம் நிறைந்த மனிதன். அதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவர்கள் நிமித்தம் அந்த யாபேஸ் என்கிற மனிதன் நெருக்கப்படுகிற வேளையிலே கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரம் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று யாபேஸ் தன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையிலே நீங்கள் நெருக்கப்படுகிறீர்கள், எந்த இடத்திலே இன்றைக்கு நீங்கள் துக்கப்படுகிறீர்கள், எந்த மனிதர்களால் இன்றைக்கு நீங்கள் வேதனைகளை அனுபவிக்கிறீர்கள், தீங்கு உங்களை ஒவ்வொரு நாளும் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதா, அந்த தீங்கான காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதா, அந்த தீங்கான காரியம் ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி செபித்ததை தேவன் கேட்டருளினார். இன்றைக்கும் கூட உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வேண்டுதலை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நீங்கள் வருத்தத்தோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கர்த்தர் உங்களுக்கு அருளுகிற தேவனாக, உங்கள் வேண்டுதலை கேட்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நம் ஜெபத்தை தள்ளாத தேவன். உங்கள் ஜெபத்தை அவர் தள்ளாதவர், உங்கள் ஜெபத்தை அவர் புறக்கணியாதவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு நெருக்கப்பட்டு காணப்பட்டாலும், எந்த சூழ்நிலையிலே நீங்கள் துக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக, உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராக, உங்கள் வேண்டுதலை கேட்கிறவராக, உங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நெடு நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஆனாலும் அந்த ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை, விண்ணப்பம் வரவில்லை, அந்த விண்ணப்பத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். யாபேஸ் தேவனை நோக்கி கேட்டுக்கொண்டதை தேவன் யாபேசுக்கு அருளினார் என்று வேதம் சொல்லுகிறபடி, இன்றைக்கும் கூட நீங்கள் தேவனை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற வேண்டிக் கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபத்திற்கு, உங்கள் வேண்டுதலுக்கு பதில் தருவாராக. யாபேஸ் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. யாபேஸ் என்றால் துக்கம் நிறைந்த ஒரு மனிதன் என்று அர்த்தம். அவன் துக்கம் நிறைந்தவனாய் நெருக்கப்படுகிற வேலையிலே தான் அந்த தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய கரம் என் மேல இருக்கட்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினது போல, இன்றைக்கும் கூட நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியத்திலே இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பதில் தருவார். உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், உன் வேண்டுதலை கேட்கிற தேவன், உன் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன்
இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தராகிய தேவன் அருளினது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் இருந்து உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, தீங்கு உம்முடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் மீது நன்மையாயிருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதலுக்கு இன்றைக்கு ஒரு பதில் வருவதாக. வேதம் சொல்லுகிறது, நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி நெடு நாளாய் காத்திருந்து செபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு பதில் வருவதாக, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு ஒரு அதிசயம் நடப்பதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.